வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்துள்ளதிலே தேவன் கொடுத்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் கூட ஒரு பகுதியை வாசித்து உங்கள் முன்பதாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகுதியானது அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 16 31 முடிய நான் வாசித்து இந்த பகுதிக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தைவெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்குரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் மொழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித்திருந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்வதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனென்றால் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தொழுந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படினார் என்றான். இங்கே வாசிக்கப்பட்ட பகுதியிலே பவுல் என்ற தேவ மனிதன் அங்கே அத்தேனே பட்டணம் என்ற அந்த ஆங்கிலத்திலே பார்த்தோம் என்றால் ஏதென்ஸ் பட்டணம், அந்த பட்டணத்திலே தன்னுடைய சக ஊழியர்களுக்காக அங்கே அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த காத்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த அத்தேனே பட்டணத்தை சுற்றி நோக்கி பார்க்கும்போது அந்த அத்தேனே பட்டணத்தாருடைய அந்த அத்தேனே பட்டணம் முழுவதுமாக விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு அவர் வைராக்கியம் அடைகிறார். அதை விட அவர் அங்கே போகின்ற மக்களோடும் வருகின்ற மக்களோடும் சந்தை வெளியிலும் வெளியிலும் யூதரோடும்
மற்றும் ஜெப ஆலய தலைவரோடும் அங்கே அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இவர் சொல்லக்கூடிய காரியத்தை அவர்கள் உற்று கவனிக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் இயேசுவையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் அங்கே பிரசங்கிக்கிறார். அங்கே பேசும்போது அவர்களுக்கு இந்த காரியமானது வினோதமானதாக தோன்றுகிறது. இவர் யார்? இவர் இயேசுவையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் குறித்து பேசுகிறானே, நாம் இதற்கு முன்பதாக நாம் கேள்விப்படவில்லையே, இது எப்படிப்பட்டதாக இருக்குமே என்று இதை இன்னும் முழுவதுமாக கேட்போமே என்று இவனை அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே மார்ஸ் மேடை என்கிற மேடையிலே அங்கே கூட்டிக் கொண்டு போய் அங்கே கேட்க விரும்புகிறார்கள். அப்போது அங்கே சொல்லக்கூடிய பிரசங்கத்தை தான் நாம் வாசித்தோம். இங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அந்த மக்களை பார்த்து நீங்க தேவ பக்தியுள்ள ஜனங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே இந்த காலகட்டத்திலும் கேட்கக்கூடிய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ பக்தி உள்ள சந்ததியிலே அல்லது தேவ பக்தியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பக்திக்கு பஞ்சமில்லை, ஆராதனைக்கு பஞ்சமில்லை. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேவ பக்தியானது முழுமையான உண்மையான தேவனை அண்டிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்குமானால் அது மிகவும் நலமாயிருக்கும். அதை நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த தேவ பக்தியானது உண்மையான தேவ பக்திக்கு வழிவகுக்காமல் இருக்குமானால் அது நிச்சயமாக அது நல்லதாக இருக்காது. அடுத்து அவர் பார்க்கும்போது அறியப்படாத தேவன் என்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் என்று சொல்கிறார். அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவ பக்தியுள்ள ஜனங்களாக இருக்கின்றபடியால் அங்கே ஒவ்வொரு தேவனுக்குமே ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒரு பலிபீடம் அமைத்து அங்கே பலியிடுகிறார்கள், அங்கே தொழுது கொள்கிறார்கள். அப்ப இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே உற்று நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு தேவனுக்குமே கடவுளுக்குமே ஒரு பலிபீடம் இருக்கிறது. அப்போ உதாரணமாக சொல்லுவோம் என்றால் நம்ம பாஷையிலே பார்க்கும்போது இங்கே கல்விக்கு ஒரு கடவுள் அல்லது செல்வத்துக்கு ஒரு கடவுள், இப்படியாக பல்வேறு கடவுள்கள் இருப்பது போல் அங்கேயுமே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் பல்வேறு கடவுள்களை வைத்து அங்கே பலியிட்டு ஆராதனை செய்கிற காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறார். இன்னும் ஒரு பலிபீடத்தை அவர் உற்று நோக்கும் பார்க்கும்போது அறியப்படாத தேவன். அப்ப அவர்கள் சொல்லும்போது இங்கே அறியப்பட்டிருக்கிற கடவுள் அநேக கடவுள் இருக்கிறார்கள். அதே போல ஒருவேளை அறியப்படாத தேவன் என்று ஒரு கடவுள் இருக்குமானால் அந்த கடவுளுக்குமே நாம் பலியிடுவோமே என்று அங்கே அந்த அறியப்படாத தேவன் என்கிற பலிபீடத்தை வைத்து அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அறிகின்றோம். நிச்சயமாக இந்த அறியப்படாத தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற காரியத்தை இங்கே பவுல் உணர்த்துவரை நாம் காண முடியும். ஒரு காலத்திலே இந்த அறியப்படாத தேவனாய கடவுள் இருந்தவர் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் அறியப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்கிற காரியத்தை வலியுறுத்தும் வண்ணமாக அவர் இங்கே சொல்வதை நாம் காண முடியும். இந்த அறியப்படாத தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவர் விளக்கி காட்டுவதை நாம் காண முடியும். இந்த அறியப்படாத தேவனை குறித்து அவர் சொல்லக்கூடிய வசனம் 24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் என்கிறார். இந்த அறியப்படாத தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லும்போது அவர் இந்த உலகத்தையும் உலகத்துள்ள யாவற்றையும் அவர் படைத்த தேவனாய் இருக்கிறார். நாம் காண்கின்ற இந்த வானம், பூமி, சூரியன், நட்சத்திரம், இது எல்லாமே படைத்தவர் அவர் ஒருவரே. அவரே உயிர்த்தெழுந்த தேவன், அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற காரியத்தை வலியுறுத்துவதை நாம் காண முடியும். நாம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நாம் பார்க்கக்கூடிய வேளையிலும் அவர் ஒருவரே இந்த வானாதி வானங்களையும் இந்த நட்சத்திரத்தையும் இந்த பூமியும் சூரியன் சந்திரனையும் அவரை படைத்த தேவனாய் இருக்கிறார் என்ற காரியத்தையும் நாம் அறிகிறோம். அவர் படைப்பின் கர்த்தர், அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர். நாம் படைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நாம் இருக்கின்றவைகளிலே நாம் படைக்கின்றோம். உதாரணமாக நாம் இந்த சேரை எடுத்துக்கிறோம் என்றால் அல்லது இந்த கட்டிலை எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த கட்டில் எப்படி உருவானது? கட்டிலானது இரும்பிலிருந்து கட்டிலை உருவாக்குறோம். சேரானது அந்த பிளாஸ்டிக்கிலிருந்து நாம் சேரை உருவாக்குறோம். ஆனால் நம்முடைய தேவனாய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இல்லாதவையிலிருந்து அவர் உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். இந்த வானம் பூமி இல்லாதவளாக இருந்தது, அவற்றை படைத்தார். இந்த சூரியன் சந்திரன் இல்லாதவளாக இருந்தது, அவற்றை படைத்தார். இப்படியாக அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்து அவற்றுக்கே அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்கிற காரியத்தை வலியுறுத்ததை நாம் அறிய முடியும். அவர் ஆண்டவர், அவர் ஆண்டு கொள்ளுபவர், அவர் இரட்சகர், அவர் மீட்பர். அவர் இந்த உலகத்திலே அவர் நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த கர்த்தர் என்பதையும் கூட சொல்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கைகளால் கட்டப்பட்ட கோவிலில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இன்று நாம் என்ன நினைக்கின்றோம்? கடவுள்களை ஒரு
வீட்டிற்குள்ளாகவோ ஒரு கட்டடத்துக்குள்ளாகவோ அவைகளை மறைத்து வைத்து அதை இதற்குள்ளே உட்கார வேண்டும், அது இதற்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்று நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனாய் இருக்கிற கர்த்தர் கைகளால் கட்டப்பட்ட வீடுகளில் வாசம் இல்லை. அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அவர் எங்கே அவர் இருக்க விரும்புகிறார்? வேதத்திலே சொல்லக்கூடிய வாக்கியமானது, நீங்களே அந்த ஆலயம், அவர் வசிக்கக்கூடிய ஆலயம் நீங்களே, உங்களுடைய இருதயமே நீங்களே என்று சொல்கிறார். நீங்களும் அல்லது டிவி மூலமா பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, அவர் வாசிக்கக்கூடிய ஆலயம் நீங்களே. தங்களுடைய இருதயத்தை, என்னுடைய அல்லது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் அங்கே வாசம் செய்ய அவர் சித்தமாய் இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் திறந்தால் நான் அங்கே இருந்து நான் அங்கே போஜனம் பண்ணுவேன் என்கிறார். நம்முடைய இருதய கதவை அவர் திறந்தால் ஒழிய அவர் உள்ளே வர முடியாது. அவர் எப்போதுமே அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் அவர் வசிக்கக்கூடிய ஆலயமாக நம்முடைய இருதயமே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் உண்டாக்குகிற கர்த்தர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று நாம் படிக்கின்றோம். அவர் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமாய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அவர் எங்கும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். வேதத்திலே நாம் படிக்கும்போது நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்த உடனே அவர் செய்த ஒரு காரியம், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய். ஆதாம் பாவம் செய்து அவர் விளக்கப்பட்ட கனியை புசித்த உடனே, பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த உடனே, அவனுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்த உடனே அவன் தன் நிர்வாணமாய் இருக்கிறதை கண்டு அவன் ஓடி ஒளிந்து போகிறான். ஓடி ஒளிந்து போன உடனே தேவன் அவனை தேடி விடுறார். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய் என்று சொல்லும்போது ஆதாம் சொல்லக்கூடிய காரியம், நான் ஆண்டவரே, நீர் விளக்கப்பட்ட கனியை நான் புசித்தேன், அதனால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். நிச்சயமாவே ஆதாம் மாத்திரமே தேவனை நோக்கி ஓடி வந்திருக்க வேண்டும். ஏனெனில் இவனே பாவம் செய்தான், இவனே தேவனுக்கு விரோதமாக செய்தனாலே, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று ஆதாமே ஆண்டவரை நோக்கி ஓடி வந்திருக்க வேண்டும். மாறாக தேவன் ஆதாமை நோக்கி விடுகிறார். அதனால் அவர் யாருக்குமே தூரமானவர்கள் அல்லவே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்கிறார். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் தேவனை தேடும் போது, தேவனை நோக்கி ஓடி வரும்போது அவர் யாருக்கும் தூரமானவர் அல்லவே. எப்படியாவது மனிதன் தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் தூரமானவர் அல்லவே என்கிற காரியத்தை நாம் அறிகிறோம். அடுத்தபடியாக அவர் சொல்லும்போது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சந்ததியார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் படிக்கின்றோம். தேவனுடைய சந்ததியாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதற்கு அவர் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி ஆக முடியும்? நாம் இதோட உங்களுக்கு ஒரு காரியத்தையும் கூட நான் படிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, 10 20 அல்லது எத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய சந்ததி என்று சொல்வது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவரின் மேல் விசுவாசம் வைக்கும்போது, அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்கிற காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, மனம் திரும்ப வேண்டும் என்று கூறிய காரியத்தை நாம் படிக்கணும். 30வது வசனத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தேவன் ஒரு காலத்திலே அவர் அறியப்படாத தேவனாய் இருந்த கர்த்தர், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டதன் மூலமாக அவர் இந்த மனுக்குலத்திற்கு, இந்த பாவ மனுக்குலத்திற்கு கட்டளையிடக்கூடிய ஒரு காரியம், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். கட்டளை என்பது இது கமாண்ட். இது நான் செய்ய வேண்டும் அல்லது எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, நான் செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்றில்ல, தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளை. தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளையை மனிதன் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இல்லை எனக்கு இது பொருந்தாது,
அல்லது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருபோதும் மனிதன் நிராகரிக்க முடியாது. இது நிராகரிக்கக்கூடிய காரியம் அல்ல. மனுஷர் எல்லாருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷருக்கும் அவரை கட்டளையிடப்படக்கூடிய காரியமாக இருக்கிற வேண்டியால் நாம் அனைவரும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை கூட நான் வேதத்திலிருந்தே நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒருவன், ஒரு இளைய குமாரன், 2 பேர். இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, எனக்கு இருக்கக்கூடிய சொத்திலே என்னுடைய பங்கை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அவன் கூறுகிறான். தகப்பன் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த இளைய குமாரனுக்கு இருக்கக்கூடிய பங்கை அவர் பிரித்து கொடுக்கிறார். இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய பங்கை அவன் பிரித்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். தன்னுடைய இஷ்டப்படி வாழுகின்றான். தன்னுடைய இஷ்டப்படி தனக்கென்று நண்பர்களை சேர்த்து கொண்டு அங்கே துன்மார்க்கமாய் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறான். வாழ்ந்து தான் பிரித்த சொத்தினுடைய எல்லா பணத்தையும் அவன் செலவழித்து விடுகிறான். அப்பொழுது அவனுக்கு சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லை. உடனே அவன் என்ன செய்கிறான்? ஒரு குடியானவனிடத்திலே அவன் ஒண்டிக் கொள்கிறான். அந்த குடியானவன் அவனை என்ன செய்கிறான்? அந்த பன்றி மேய்க்கும்படியாக அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறான். பன்றி மேய்ப்பதன் மூலமாக அவன் தன்னுடைய சாப்பாட்டு பூர்த்தியை அவன் பூர்த்தி கொள்கிறான். அந்த குடியானவனும் அவனுக்கு சரியான உணவு கொடுப்பதில்லை. அவனுக்கு பசி. அப்போ பசியாக இருக்கக்கூடிய காலங்களில் அவன் என்ன செய்கிறான்? பன்றிகள் சாப்பிடக்கூடிய தவிட்டை அவன் சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்கிறான். இப்படியாக நாட்கள் கடந்து செல்கிறது. ஒரு நாளிலே அவனுக்கு, வேதத்திலே படிக்கின்றோம், ஒரு நாளிலே அவனுக்கு புத்தி வந்தது. அவன் உணர்வுபூர்வமாக தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவன் நினைத்து பார்க்கிறான். தன்னுடைய தகப்பனார் வீட்டிலே நான் எவ்விதமாக நான் செல்வ மகனாக தனக்கு வேண்டியதெல்லாம் தன்னுடைய தகப்பனார் கொடுத்தார், எவ்வளவு சுதந்திரமாக இருந்தேன், எத்தனை பேருக்கு சாப்பாடு இருந்தது, என்னுடைய தகப்பனார் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் பசியார சாப்பிடுகிறார்கள், நானும் இங்கே பட்டினியால் சாகிறேனே என்று அவன் நினைத்து பார்க்கிறான். நினைத்து பார்த்து அவன் புத்தி தெளிந்து, ஒன்று செய்கிறேன், நான் என் தகப்பனாரிடத்திற்கே திரும்ப போகிறேன் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லக்கூடிய காரியம்தான். அவன் உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து தன்னுடைய வாழ்க்கை இவ்விதமாக கெட்டுப்போய் விட்டதை என்று நினைத்து நான் திரும்பி போவேன் என்று தன்னுடைய மனதுக்குள்ளே இருந்து அவன் தன்னுடைய தகப்பனாருக்கு திரும்பி போகிறான். ஒன்று செய்வேன், நான் தகப்பனார் வீட்டுக்கே, என்னுடைய சொந்த வீட்டுக்கே நான் போகும்போது நான் இப்படியாக சொல்லுவேன், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று அவன் எழுந்து போகிறான். அவன் எழுந்து தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பனார் அவனை பார்த்து, இதோ மகன் வந்து விட்டான் என்று அவனை கட்டி அரவணைத்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய காரியம். இவனிடத்தில் அவனை ஒன்றுமே சொல்ல விரும்பவில்லை. இவன் என்ன சொல்ல விரும்புகிறான்? நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் கூட நான் தகுதியற்றவன். உம்முடைய வேலைக்காரர் என்று சொல்வதற்கு, என்னை உம்முடைய வேலைக்காரர் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் அதை குறித்து அவனுடைய தகப்பனார் அதை கேட்கவே இல்லை. ஏனெனில் இந்த காணாமற் போன அல்லது தொலைந்து போன, தன்னை விட்டு பிரிந்து போன மகன் மனம் திரும்பி மீண்டுமாக தன்னிடத்திலே சேர்ந்த அந்த ஒரு நிகழ்வை அவர் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இவனுக்கு மோதிரத்தை கொண்டு வாருங்கள், கொளுத்த கன்றை அடியுங்கள், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள் என்று தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அவன் மனம் திரும்பி வந்ததுனாலே இங்கே காணக்கூடிய காரியம், இந்த தூரதேசத்திற்கு துன்மார்க்கமாய் போன இந்த மகன் இளைய குமாரன் திரும்பி வந்தவுடனே தகப்பனார் காணக்கூடிய காரியம், இவன் மனம் திரும்பி தன்னுடைய பழைய சூழ்நிலையை உணர்ந்து, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, துன்மார்க்கமாய் போன காரியத்தை உணர்ந்து அவன் மனம் திரும்பி வந்ததுனாலே வேற எந்த காரியத்துக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் இவன் மனம் திரும்பி வந்ததுனாலே அவனுக்கு முழுவதுமாக அவனை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் மனம் திரும்புதல் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சத்தியமே நேயர்களே, நாங்கள் அறிவிக்கின்ற இந்த காரியம், மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தேவனே நீர் என்னுடைய பாவங்களை மன்னியும், நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்லையே, நீர் கொடுக்கக்கூடிய இந்த பூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நாம் பழைய வாழ்க்கையை விட்டு
நாம் புதிய வாழ்க்கைக்கு வரும்போது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி அந்த தகப்பனார் தன்னுடைய மகன் செய்த காரியங்கள் எல்லாம் மன்னித்து அவனை குமாரனாக ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் நாம் பார்க்கக்கூடிய காரியம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அருமையானவர்களே, தேவன் நம்மை நியாயம் தீர்க்க ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த பூலோகத்திலே அவர் முதலாவது வந்தது நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் வந்தார். கிருபையுள்ள தேவனாக, கிருபையுள்ள ஆண்டவராக, அன்புள்ள தகப்பனாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். ஆனால் மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். அந்த நியாய தீர்ப்பு நாள் அது கிருபின் நாளை போல இருக்காது. நாம் ஒவ்வொருவருமே தேவனுக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்பிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியுமானால், அந்த நியாய தீர்ப்பு நாளை நாம் சந்தோஷமான நாளாக நாம் எதிர்கொள்ள விரும்புவோமானால், இன்றைக்கே அது இரட்சணிய நாள், இன்றைக்கே அது அனுக்கிரகமான நாளாக அமையக்கூடும். இதற்கு ஒரு கதையும் கூட சொல்ல விரும்புகிறேன். ஒரு தகப்பனுடைய பிள்ளை அநேக குற்றங்களை அவன் செய்துவிட்டான். அநேக குற்றங்களை செய்துவிட்டு அவன் கோர்ட்டுக்கு கொண்டு போகப்படுகிறான். தகப்பனானவர் அங்கே நியாயாதிபதி ஸ்தானத்திலே, நியாயாதிபதி என்கிற இடத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால நிற்பவனோ தன்னுடைய மகன். அங்கே மகன் என்கிற ஸ்தானத்திலே அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அவன் செய்த தண்டனைக்காக அவர் நியாயம் தீர்க்கக்கூடிய வகையில இருக்கிறார். அவனுக்கு தண்டனையும் கூட கொடுக்கிறார். தண்டனை கொடுத்து தன்னுடைய நியாயாதிபதி ஸ்தானத்திலிருந்து இவன் செய்த தண்டனைக்கு நான் 1,00,000 ரூபாய் நான் அபராதம் விதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய நியாயாதிபதி ஸ்தானத்திலிருந்து அல்லது ஜட்ஜ் என்கிற இடத்திலிருந்து கீழே இறங்கி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையான அந்த அபராத தொகையாக 1,00,000 ரூபாயை அவர் கெட்டி அந்த மகனை விடுதலை ஆக்குகிறார். உண்மையாகவே இதை பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விலக்கு பெறும்படியாக தன்னையே தியாகம் செய்து அவர் இந்த பூவுலகிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் மீண்டுமாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் எல்லாரையுமே அவர் நீதியாயும் நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற காரியத்தையும் கூட நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கட்டாய சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். கேட்கப்பட்ட இந்த பகுதியிலே தேவன் அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். நாம் எப்படியாக நாம் அவரை சந்திக்க போகின்றோம்? ஒரு அன்புள்ள ஆண்டவராக, கிறிஸ்துவாக, இரட்சகராக, மீட்பராக, தகப்பனாக நாம் சந்திக்க விரும்புகிறோமோ, அல்லது அவரை நியாயாதிபதியாக நாம் சந்திக்க விரும்புகிறோமோ? வேதத்திலே சொல்லக்கூடிய ஒரு காரியம், முழங்கால் யாவும் முடங்கும், ஞாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும். அந்த நாள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளும் கூட இப்போதும் கூட வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் பூலோகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற கட்டளையுமே இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கக்கூடிய காரியம், கிருபையுள்ள காலத்திலே கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கே அது அனுக்கிரக நாள், இன்றைக்கே இரட்சணிய நாள் என்கிறதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவரே இரட்சகராகவும் மீட்பராகவும் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் விசுவாசித்து நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்போமானால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த காரியத்தையும் கூட சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் வாழக்கூடிய காலகட்டமானது தேவ பக்திக்கு பஞ்சமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அறியப்படாத தேவனாக இருந்த கர்த்தர இந்திய காலகட்டத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகராக அவர் அறியப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர். அவர் உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் என்றும், அவர் யாவருக்கும் தூரமானவர் அல்லவே, அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் வசிக்கக்கூடிய ஆலயம் நீங்களே என்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அவரிடத்திலே விசுவாசம் வைக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படிய அதிகாரத்தையும் கூட கொடுக்கிறார். அவர் எங்கும் உள்ள மனிதருக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மனம் திரும்பி நாம் நம்மை அவருக்கு முன்பதாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது, தேவனை சந்திக்கும் போது அவர் அருமையுள்ள தகப்பனாக ஆண்டவராக நாம் சந்திப்போம். அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற காரியத்தையும் உணர்ந்து நம்மை நாமே தேவனுக்கு முன்பதாக நாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே சமாதானத்தின் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக
அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.